ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி பச்சை முந்திரி வறுவல். இது வந்து சாம்பார் சாதத்து கூட வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை முந்திரி பயிர் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நம்ம 2 பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் வந்து அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கோம். இதில் தேங்காய் ஒரு 6 பல் வந்து பூண்டு, ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுப்போம். மசாலா பொருட்கள் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பச்சை முந்திரியை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை தோலை உரித்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பச்சை முந்திரி பயிரையும் நம்ம தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து நான் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். அந்த எண்ணெயை வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை தழையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா இதில் வதக்கிப்போம். ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா இதில் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு வேக விட்டு எடுப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை முந்திரி கிடைக்கிற சீசன் தான். இப்போ நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். சப்போஸ் பச்சை முந்திரி கிடைக்கலன்னா நம்ம காஞ்ச முந்திரி வந்து ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை முந்திரி பயிறு நான் உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து எனக்கு தேவையான அளவு காரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த முந்திரி பயிர் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விடுவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டி நல்லா வந்திருக்கு.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய், ஜீரகம், பூண்டு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நான் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்குறோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளிக்கு வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ போட்டிருக்க தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேங்காய் நம்ம வந்து இது போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். அதனால் அதோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக விட்டு எடுப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்திருக்கு. இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.